திமுகவுக்கு எதிராக நீங்க இருக்கீங்க இல்லையா? திமுகவை குறை சொல்றோம். நீங்க என்ன பண்ணீங்க? ஐ மீன் என்ன மாதிரியான விஷயங்களை முன்னெடுத்தீங்க? ஒரு அம்மா சொல்றாங்க, இங்க வாழ்ற எங்க மக்கள்ல பெண்களுக்கு 6 பேருக்கு கர்ப்பப்பையே இல்லைன்றாங்க. ஒரு கிளீன் தாம்பரம்னா என்னோட டார்கெட் ஒரு கிளீன் தாம்பரம். தாம்பரம்னாலே ஒரு குப்பை இல்லாத, ஒரு கரப்ஷன் இல்லாத, ஒரு ஊழல் இல்லாத. நீங்க ஒரு அதிகாரி, நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, ஒரு கவர்மெண்ட் என்ன பண்ணணும்? உங்களை சஸ்பெண்ட் பண்ணணும். ஆனா இங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? Zone 3ல இருந்து Zone 4க்கு மாத்திடுவாங்க. மக்கள் ஒரு மாற்றத்துக்கு விரும்பி ரெடியா இருந்தாங்க. சூப்பர். போன தடவை கமலஹாசன் வேட்பாளர் ஒருத்தரை நிறுத்தினார். அவர் இங்க பிரச்சாரம் பண்ணி கூட நான் பார்த்தது கிடையாது. இங்க மக்களோட குறைகள் என்னன்னு கூட நான் பார்த்தது கிடையாது. அவருக்கு 43,000 ஓட்டு. தாம்பரம் தொகுதி மக்களுக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள், இது வரைக்கும் மாத்தி ஊழல் செஞ்சு இவங்க எல்லாமே நம்மளை அழிச்சது போதும். ஒரு கிளீன் தாம்பரத்தை உருவாக்குவோம், எல்லாரும் ஒன்று சேருவோம். இதெல்லாம் ஆரம்பிச்சது ஒரே ஒரு மனிதனின் எண்ணத்திலிருந்து. மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும், பணம் கொடுக்கிற அரசியலில் வாழ்க்கையை மாற்ற அரசியல். அந்த மனிதன் தான் தளபதி. ஒரு பெரிய நடிகர், ஒரு பெரிய தலைவர். ஆனா ஒரு சாதாரண தொண்டனை ஏறி கூப்பிட்டு நீங்க செய்யறது நல்லா இருக்கு, இன்னும் அதிகமா செய்யணும்னு சொல்லுற தலைவர். ஏதோ இந்த ரோடு வரட்டும், இந்த காபா வரட்டும், நாங்க எப்படி கிடக்குறோம் பார்த்தீங்களா சாக்கடைக்குள்ள மாதிரி. ஏமா இதெல்லாம் சரி பண்ணணுமா? அதுதான்மா முக்கியம். லைட்டா ஊத்துங்க. காபா ரோடு பட்டா 3 மட்டும் தண்ணியை மறந்துட்டீங்களா? குடிக்கிற தண்ணியே இல்லையே. எங்களுக்கு அதை மட்டும் செஞ்சுதாங்க ராசா. கண்டிப்பா என்னைக்குமே நாங்க உங்க பக்கம் துணையா இருக்கோம். மக்கள் கேட்கிறார்கள், திறக்கப்படுமா, பாதுகாப்பாக மாற்றப்படுமா, அல்லது இவ்வாறே புறக்கணிக்கப்படுமா? இந்த தண்ணியில தான் குடிக்கிறாங்க. ஆனா எங்களுக்கு இந்த ரோடு வசதி சரி கிடையாது. அந்த கதைகளை கேட்கிறார். சரத் தம்பி தான் எங்களை காப்பாத்தி போட்ல ஏத்தி வெளியே அனுப்புனாரு. அந்த மாதிரி ஒரு உதவி ரொம்ப தண்ணி இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் போட்டுக்காரங்க கத்தத்தை பார்த்துட்டு உள்ள எங்களை காப்பாத்தி வெளியே கூட்டு விட்டாங்க. இப்ப நாங்க ரெஸ்கியூ பண்ணது இல்லாம ஃபுட்டு எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. தாம்பரம் திரு டி சரத்குமார், செங்கல்பட்டு வடமேற்கு மாவட்ட கழக செயலாளர். அரசியல் மாற்றத்திற்கான நேரம் வந்துவிட்டது. வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தேர்தலுக்கு இன்னும் 20 நாள் கூட இல்லை. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கில்லி மாதிரி இறங்கி வேலை பார்ப்பாங்க, ஃபீல்டு ஒர்க்கு. வழக்கமாக யாரையுமே பார்க்க முடியாது. ஒரு வேட்பாளரை போய் தொகுதியில் பார்க்கணுன்னாலும் பார்க்க முடியாது, இல்லை அவங்கள போய் நார்மலாக சந்திக்கணும்னாலும் சந்திக்க முடியாது. ஆனால் இப்போ நம்ம கூட பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு 20 நாள் இருக்க இந்த டைமில் தொகுதியிலையும் கில்லியாக வேலை பார்த்துட்டு மக்கள் பிரச்சனைகளுக்கும் ஒன்னொன்றுத்துக்கும் போயிட்டு குரல் கொடுக்கக்கூடிய திரு கில்லி சரத் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. கில்லி சரத் அப்படின்னு சொல்றதை தாண்டி டாக்டர் சரத் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இவர் ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட், அதனாலே அவருக்கு டாக்டர் பட்டம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஸோ முதல்ல அவரை வெல்கம் பண்ணிப்போம். வணக்கம்ண்ணே. வணக்கம். எப்படி இருக்கீங்கண்ணே? நல்லா இருக்கேண்ணே. நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கு கள நிலவரம்லாம்? சூப்பரா போயிட்டு இருக்குண்ணே. ரொம்ப அருமை. ஃபர்ஸ்ட் மக்கள் இயக்கத்திலிருந்து எப்படிண்ணே இந்த தாவேகா, அதை பத்தி ஒரு சின்னதாக சொல்லுங்கண்ணே. சரிண்ணே. அதாவது நம்ம மக்கள் இயக்கத்தில் கிட்டத்தட்ட 20 வருஷமா இருக்கோண்ணே. அதாவது ஃபேன் பாயா மக்களுக்காக பல நலத்திட்டங்களை கொடுத்து, அதாவது மன்றம் போர்டு ஓப்பன் பண்ணுவோம். மன்றம் போர்டு ஓப்பன் பண்ண முடியே நம்ம அப்பயே நோட் புக்கு, பென்சில், ஸ்கேலு நம்மளால் முடிஞ்சதை பசங்கிட்டலாம் ஷேர் பண்ணி சாப்பாடு போடுறதுலேருந்து, அது இல்லாமல் தளபதியோட பிறந்த நாள் வந்துச்சுன்னா நம்மளோட ரத்தத்தை தானமாக கொடுக்கறது, கண் விழியகம் தானமாக கொடுக்கறது, உடல் உறுப்பு தானமாக கொடுக்கறது, இது போன்ற செயல்பாடில் ஈடுபட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக போகும்போது மக்கள் இயக்கம்ன்றது ஆரம்பிக்கப்பட்டது. தொடங்கப்பட்டதுக்கப்புறம்
மக்களோட பிரச்சனைகளை கேட்டு மக்களுக்கான நலத்திட்டங்கள் எப்படின்னா, இப்போ ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாத ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது. சூப்பர். அதிக மதிப்பெண் எடுத்த ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவங்களுக்கு ஊக்கப்படுத்துற மாதிரி ஊக்கத்தொகை கொடுக்கறது, பசங்களுக்கு ஸ்கூல் பேக் வாங்கி கொடுக்கறது. இதெல்லாம் எந்த வருஷத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றோம்? இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட வில்லு படத்துல இருந்து இதெல்லாமே இதெல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு வரோம். அந்த டைம்ல இருந்து இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். மக்கள் இயக்கமா ஆனதுக்கு அப்புறம் இன்னும் அதிகமா பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மக்களுக்கான என்ன வேணுமோ என்ன தேவையோ அப்படின்னு. இப்போ சம்மர் சீசன் வருதுல, இந்த சம்மர் சீசன்ல இந்த நேரத்துக்கு வந்து இன்னைக்கு தேர்தல் இல்லைன்னா எல்லா இடத்துலயும் வந்து தண்ணீர் பந்தல் ஓபன் பண்ண ஆரம்பிச்சிருக்கும். கரெக்ட். போன வருஷம் கூட பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமா, அதே வெயில் காலத்துல பெரிய கொடை, நிழல் கொடை அப்படின்ற மாதிரி இதுல உட்காந்துட்டு இருக்க, ரோட்ல இருக்க, மார்க்கெட்ல உட்காந்துட்டு இருக்க சின்ன சின்ன சிறு வியாபாரிகளுக்கு அந்த கொடை கொடுப்போம். சூப்பர். என்ன தேவையோ எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர்ண்ணே. அந்த டாக்டர் பட்டம் அதை பத்தி சொல்லுங்கண்ணே. டாக்டர் பட்டம் ஆக்சுவலி 2015 ஃப்ளட் வந்தது. ஸோ அந்த ஃப்ளட்டில் இறங்கி நிறைய ஒர்க் பண்ணது. அதுக்கு பிஃபோராக வந்து நம்ம பண்ணுற இந்த சாப்பாடு போடுறது, சில நலத்திட்டங்கள் கொடுக்கறது, இதுக்கான ஃபோட்டோஸில் திடீர்னு வந்து ஒரு நாள் அப்ரோச் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட்ல இருந்து வந்து நாங்கள் இதை பண்ணணும்னு விருப்பப்படுறோம், நீங்கள் ஒரு 500 ஃபோட்டோஸ் கொடுங்க, நீங்கள் இது வரைக்கும் என்ன நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு ஃபோட்டோஸ் கொடுங்க. அதை கொடுத்து அவங்க எதுவும் சொல்ல வாங்கிட்டு போயிட்டாங்க. சடனாக ஒரு நாள் கூப்பிட்டுட்டு நீங்கள் வாங்க, நம்ம ஸ்ரீலங்கால இருந்து அவங்க தான் எங்களோட முக்கிய ஹெட்டு, அவங்க வந்திருக்காங்க, அவங்க கையால உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு சடனா கூப்பிட்டு ஒரு சர்ப்ரைஸ் தான் அந்த டாக்டரேட் கொடுத்தாங்க. சூப்பர். டாக்டரேட் ஃபார் ஹியூமானிட்டி. ஆமா, அதான் நம்ம வந்து நம்ம வேலையை ஒழுங்கா செஞ்சா போதும், நமக்கான ரெகக்னேஷன் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும் அப்படின்றது நம்ம அண்ணன் சரத் அவர்கள் சொல்ற விஷயத்துல தெரியுது. டாக்டர் பட்டமாக இருக்கட்டும், மக்கள் இயக்கத்துல அண்ணனுக்கு கிடைச்ச அங்கீகாரமா இருக்கட்டும், அங்க அவர் போட்ட எஃபர்ட்டாக இருக்கட்டும், இன்னைக்கு நம்மளோட ஒரு வேட்பாளராக இங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. இது எல்லாமே முழுக்க அவரோட ஒரு உழைப்பு மட்டுமே தான். ஸோ அடுத்த செக்மெண்ட்டுக்கு போவோம். அதே மாதிரி எனக்கு இன்னொரு விஷயம் தெரியும், அது நீங்க சொல்லவே இல்லை. நீங்க முட்டைப்பால் ரொட்டி திட்டம் தமிழ்நாட்டிலேயே முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணது நீங்க தான் அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதை பத்தி சொல்லுங்க. அந்த ரொட்டிப்பால் முட்டை திட்டம் மட்டும் கிடையாது, அடுத்ததாக நூலகமும் தமிழ்நாட்டில் முதல் முறையா பொதுச்செயலாளர் அவர்கள் வந்து நம்ம கிட்டதான் வந்து திறந்து வச்சாரு, தளபதியோட ஆணைக்கிணங்க. சூப்பர். அந்த ரொட்டிப்பால் முட்டை திட்டத்தை திடீர்னு பொதுச்செயலாளர் அவர்கள் ஒரு நாள் கால் பண்ணுறாரு, ஆஃபீஸ்க்கு வாப்பான்னாரு. நானும் ஆஃபீஸ்க்கு போனேன். இந்த மாதிரிப்பா தளபதி அவர்கள் ரொட்டிப்பால் முட்டை திட்டம்னு ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காருப்பா. அது எப்படின்னா 2 ஸ்லைஸ் ரொட்டி, ஒரு டம்ளர் பால், ஒரு முட்டை. இது வந்து ரொம்ப ஒரு கஷ்டப்படுற இடமா இருக்கிற குழந்தைங்களுக்கு, ஊட்டச்சத்தே போகாத ஒரு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஊட்டச்சத்தை கொடுக்குற மாதிரியான ஒரு திட்டம் எப்படிப்பா இருக்குன்னு கேட்டாரு. ரொம்ப அருமையாக இருக்குது, அப்படி நல்லா இருக்குமா இது பண்ணால்? நிறைய இடம் இருக்குது, ரொம்ப கஷ்டப்படுற இடம்லாம் இருக்குது, அங்கே இந்த குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தா நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். சரி, நல்ல இடமா பார்த்து அதை சூஸ் பண்ணி, கஷ்டப்படுற ஆட்கள் இருக்கிற இடமா பார்த்து சூஸ் பண்ணால் அவங்களுக்கு தான் அது பிரயோஜனமாக போய் போகிறோம். இதுதான் தளபதி விரும்புகிறாரு, இதை பண்ணிடுப்பான்னு சொல்லி சொன்னாங்க. பல்லாவரத்தில் ஒரு இடத்த நம்ம சூஸ் பண்ணி அந்த இடத்துல இதை ஆரம்பித்தோம். அவங்களுக்கான முறையான கார்டு, ஓகேங்களா, அதாவது கார்டு போட்டு ஒரு 100 மெம்பர்ஸ்க்கு கொடுத்துருவோம். 8 o'clock காலில் ஷார்ப்பாக அங்கே போயிட்டு ஒரு டேபிள் போட்டு நாங்கள் இருந்துருவோம். அவங்க வந்து குழந்தைங்கள்லாம் அந்த டைமில் இந்த கார்டை எடுத்துகிட்டு வந்து கொடுத்து அதை கலெக்ட் பண்ணிட்டு போவாங்க. இது ஒரு கண்டினியூஸாக ஒரு 3 வாரமாக கொடுத்துட்டே இருந்தோம். திருப்பியும் பொதுச்செயலாளர் கால் பண்ணுறாரு. கால் பண்ணி கொஞ்சம் கிளம்பி வரியா, தளபதி அவர்கள் பார்க்கணுன்றாங்க, நீ கிளம்பி வந்திருப்பான்னு. அப்புறம் சரி நானும் போனேன். போய் தளபதி அவர்களை மீட் பண்ணுறதுக்கு வர சொல்லியிருந்தாங்க. தளபதி அவர்களை பார்க்க போனோடனே உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் மாஸ்க் போட்டுருந்தேன், கொரோனா டைம் அது வேறு, அந்த டைமில் தான் அதை ஓப்பன் பண்ணோம். மாஸ்க் போட்டிருந்தேன். மாஸ்க்கை ரிமூவ் பண்ணிடலாமே அப்படின்னாரு. இல்லைண்ணா உங்களுக்கு எதுவும் அஃபெக்ட் ஆகிடக்கூடாதுண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரிமூவ் பண்ணுங்கண்ணா. அப்புறம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, வீட்டில் எப்படி இருக்காங்க, அம்மா அப்பாவெல்லாம் நல்லா இருக்காங்களா, சூப்பர், ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்காங்க, அப்புறம் நம்மளோட மக்கள் இயக்க தோழர்கள் நண்பர்கள்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க, எல்லாருமே சூப்பராக இருக்காங்கண்ணா. அப்புறம் எப்படி இருக்குது ரொட்டிப்பால் முட்டை திட்டம் அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் சூப்பராக இருக்குது, நல்ல வரவேற்புனா. 3 வாரமாக கரெக்டாக 8 o'clock குழந்தைங்கள்லாம் வந்து 8 to 9 அதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. சூப்பர். எல்லா ஏரியாலையும் பண்ணிடலாமா, எத்தனை ஏரியா இருக்கும் அந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு விசாரிச்சு பண்ணிடலாம்ண்ணா எல்லா ஏரியாலும். அந்த ரொட்டிப்பால் முட்டை திட்டத்துக்கு எவ்வளோ செலவாகனாலும் அந்த பணத்தை நானே தரேன், நீங்கள் யார்கிட்டையும் வாங்குவேன். ஆனால் நீங்கள் ஒரு உத்தரவு விட்டுருக்கீங்க, நீங்கள் கொடுத்து பண்ணுறது கிடையாதுண்ணா. உங்களோட ரசிகனாக நாங்கள் இருக்கும்போது நாங்கள் பண்ணாதானே அது எங்களுக்கு ஒரு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, அதுக்கு அந்த மொத்த செலவு இல்லைன்னா நாங்கள் பண்ணுறோண்ணே, எல்லா ஊர்லேயும் பண்ணுறோண்ணே அப்படின்னு சொல்லி சொன்னேன்.
அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். சூப்பர் சூப்பர். அதாவது இது ஒரு தலைவர், அதாவது நான் சொல்றதை நீங்க செஞ்சா போதும், அதுக்கான செலவை நான் பார்த்துக்கிற, கவலைப்படாது, உங்களுக்கு அந்த வகையில கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன்னு தளபதி சொன்னதாக இருக்கட்டும். தலைவா நீ ஆணையிட்டதே போதும் தலைவா, நான் செஞ்சு முடிக்கிறேன் தலைவா, ஒன்றும் வேணாம் தலைவா, நான் பண்றது இல்லை, இது ஒரு சர்வீஸா பண்றேன் தலைவா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் எடுத்து செஞ்சதாக இருக்கட்டும். கேட்கும் போதே வந்து புல்லரிக்குது. அது மட்டும் இல்லைன்னா ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு திட்டம் எப்படி இருக்குன்னு எந்த தலைவனும் இன்னைக்கு பாக்குறதுக்கு ஒரு திராவிட மாடல் அரசு இருக்கு, பல திட்டங்களை போடுறாங்க, பல திட்டங்கள் அது முறையான நடைமுறையில இருக்கான்னு ஒரு அரசாங்கம் பாக்குறது கிடையாது, அதிகாரிகளும் பாக்குறது கிடையாது. ஆனா ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சு தலைவர் அவர்கள் கூப்பிட்டு அந்த திட்டம் நல்லா இருக்கா, மக்கள் பயன்பாட்டில் இருக்கா, மக்களோட ரெஸ்பான்ஸ் என்ன, அதை கூப்பிட்டு கேட்கிறாருல, அதுதான் இங்க ஒரு பெரிய பிளஸ். இன்னைக்கு இவ்வளவு திட்டம் ஆரம்பிக்கிறதுலாம் விஷயம் கிடையாது, ஒரு தலைவன் ஒரு திட்டம் கரெக்டா நடக்குதான்னு செக் பண்றாரு, அதுதான் ஒரு பாராட்டத்தக்க விஷயம். அது மட்டும் இல்லாம அவரோட தன்மை எப்படி இருந்ததுன்னா, எல்லாமே பேசி என்ன அப்புறம் நம்ம மக்கள் இயக்கமா இருக்கும்போல ஓகேண்ணா நம்ம அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும் நம்மள அதோட டிஸ்கஷன் போச்சு. அவரு ஒரு ரசிகனை என்ன கூப்பிட்டு அதெல்லாம் அவர் கேட்கணும்னு அவசியம் கிடையாது, என் கருத்தை கேட்கணும்னு அவசியம் கிடையாது. அன்னைக்கு நான் ரசிகனா, ஆனா நீங்க படமும் நடிக்கணும், அரசியலுக்கும் வரணும்ண்ணா அப்படின்னு நம்ம வந்து சொல்லும் போது அவர் வந்து இன்னைக்கு இருக்க காலத்துல அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் ஒண்ணு தானே பண்ண முடியும், நான் வேணா படத்தை விட்டுட்டுமா, ஆனா இல்லைண்ணா அந்த படத்துல இருக்கிற அந்த கதாபாத்திரங்கள்ல நீங்க சொன்ன வசனம், அந்த கத்தி படத்துல விவசாயிகளுக்காக கொடுத்த குரலா இருக்கட்டும், ஒவ்வொரு சமூக ரீதியாக இந்த மாதிரி ஒரு படத்துல நீங்க நடிச்சுட்டு வர்றது தானே இன்னைக்கு வெளியே போய் ரீச் ஆயிருக்கு. அன்னைக்கு எம்ஜிஆர் பண்ண மாதிரி இருக்கணும்னு எங்களோட ஆசை கருத்துனா, ஏதாவது ஒண்ணுதான் பண்ண முடியும், பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மைலோட அதை முடிச்சு. அது மட்டும் இல்லாம நான் இறங்கி வெளியே போகும்போது நான் ஷூ போட்டுட்டு கிளம்பி போற வரைக்கும் என்னை சென்ட் ஆஃப் பண்ணவர் தான் நம்மளோட தளபதி. அது இன்ன வரைக்கும் அது ஹார்ட்ல மறக்க முடியாது. இப்போ வந்து நம்ம மக்கள் உங்ககிட்ட ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்க சொல்லியிருக்காங்கண்ணே, அந்த கிஃப்ட் உங்களுக்காகண்ணே, ஓப்பன் பண்ணி பாருங்க. சரிங்கண்ணே. இதுக்கப்புறம் இதை நான் வந்து பார்த்துக்கிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ஒரு 3 கார்டு கொடுத்துருக்காங்க. இது என்ன கார்டு அப்படின்றத உங்களால் கண்டிப்பாக கெஸ் பண்ண முடியாது, நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 செட் ஆஃப் கொஷின்ஸ் வச்சிருப்பேன் நான். ஒரு கொஷின்ஸும் வந்து பார்த்தா அது 8 கொஷினுக்கு ஒரு கார்டுலையும் ஒன்று ரெட் கார்டு, இன்னொன்று எல்லோ கார்டு, இன்னொன்று கிரீன் கார்டு. இதில் எது ரெட் எல்லோ கிரீன் நமக்கு தெரியாது, நீங்கள் தான் சூஸ் பண்ண போறீங்க நீங்க. ஸோ இந்த ரெட் கார்டு வந்துச்சு அப்படின்னாக்கா டேஞ்சர் கொஷின்ஸ். அது வந்து கண்டிப்பாக வந்து யாராவது ஒருத்தர்கிட்ட அந்த மாதிரி கேள்வி கேட்டாக்கா தெரிச்சு ஓடிடுவாங்க, அந்த மாதிரியான கேள்விகளை மக்கள் உங்கள்கிட்ட கேட்க சொல்லியிருக்காங்க. எல்லோ கார்டுன்றது ஒரு கான்ட்ரவர்சியான கேள்விஸ், கிரீன் கார்டுன்றது ஜெனரல் பேசிக்கான கேள்விஸ் தான். ஸோ இதில் வந்து ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணுவீங்கன்னு நினச்சிங்கன்னா அங்கே தான் ட்விஸ்ட், அப்படி கிடையாது. இது எல்லாத்தையுமே நீங்கள் சூஸ் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் எதை சூஸ் பண்ண போறீங்கன்றது தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து முதல்ல நீங்கள் எந்த கார்டை சூஸ் பண்றீங்களோ இதுல உங்களுக்காக வேணா ஒரு சலுகை வேணா தரலாம். 8 கேள்விகள் இருக்கு. இந்த 8 கேள்விகள்ல 5 கேள்விகள் தான் உங்கள்கிட்ட நான் கேட்பேன். இந்த 5 கேள்விகளை நீங்க தான் சூஸ் பண்ணுவீங்க. ஆனா எந்த கேள்விகள்னு தெரிஞ்சு சூஸ் பண்ண மாட்டீங்க. அது எப்படின்றத வீடியோக்குள்ள போகும்போது அவங்களே பார்ப்பாங்க. ஸோ முதல்ல ஏதாவது ஒரு கார்டை சூஸ் பண்ணுங்கண்ணே. இந்த கார்டா கொடுங்க. ஸோ அண்ணனுக்கு வந்தது என்னன்னா, ஸோ எல்லோ கார்டு வந்திருக்கு, கான்ட்ரவர்சியான கேள்விஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 8 கேள்விகள் இருக்கு இதில். ஸோ இந்த 8 கேள்வியில் அண்ணன் கிட்ட 5 கேள்வி தான் கேட்க போகிறோம். இது அவர் தான் சூஸ் பண்ண போறாரு, ஆனால் கேள்வியை பார்க்காம சூஸ் பண்ண போறாரு. அது எப்படின்னா அண்ணே 1லேருந்து 8க்குள்ள உங்களுக்கு பிடிச்ச நம்பர் சொல்லுங்கண்ணே. 8 வேற லெவல், சூப்பர். கேட்டுருமா 8வது கேள்வியா, கூட்டணி இல்லாம ஆட்சி எப்படின்னே சாத்தியம்? அதாவது ஒரு கட்சியுமே வந்து பார்த்தீங்கன்னா திமுக ஒரு கூட்டணி வேணும்னு நினைக்கிறாங்க, கூட்டணி பலம் வேணும்னு நினைக்கிறாங்க, அதிமுக என்டிஏ கூட்டணி வேணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் தாவேகா எந்த ஒரு கூட்டணியுமே இல்லாமல் போறாங்க. அப்படி கூட்டணி இல்லாமல் போனால் ஆட்சியை பிடிக்க முடியுமா? 234 தொகுதியிலையும் கொண்டு போய் ரீச் பண்ண முடியுமா அப்படின்றது மக்கள் கேட்குற கேள்வி. விஜயகாந்த் சார் ஒரு நல்ல மனிதர், கண்டிப்பா. அன்னைக்கு அந்த மக்கள் புறக்கணிச்சாங்க. மக்கள் நல்ல கூட்டணின்னு சொல்லிட்டு அதுல ஒரு 16 கூட்டணி கிட்ட அதுல இருந்தது. கண்டிப்பா. அன்னைக்கு செல்வி ஜெயலலிதா அம்மா வந்து தனியா நின்னாங்க, அன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் தனியா. ஆனா அன்னைக்கு யார் நான் ஜெயிச்சது? நீங்களே பதில் சொல்லுங்க. கண்டிப்பா யார் ஜெயிச்சா? செல்வி ஜெயலலிதா அம்மா ஜெயிச்சாங்க. ஆமா. எப்படின்னா இவ்வளவு கூட்டணியை வச்சுக்கிட்டு எப்படி ஒரே ஒரு ஆள்? கரெக்ட். மக்களுக்கு பிடிச்ச முகம் மக்கள் தான் முடிவு பண்ணணும். இந்த கூட்டணி அந்த கூட்டணின்றதெல்லாம் கணக்கு கிடையாது. இவங்க ஓட்டோட அந்த பெர்சன்டேஜை வச்சு இன்னைக்கு டிசைட் பண்றாங்க, சரிங்களா? ஆனா இன்னைக்கு தளபதியோட முகம் தான் மக்களோட கூட்டணி. அப்படிதான் நாங்க எல்லாருமே பயணிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு நீங்க பாத்திருப்பீங்க, எங்க ஒரு இடத்துக்கு ரோட் ஷோ போனாலும் மக்கள் தன்னால் வர கூட்டம். நீங்க மற்ற இடத்துல அதிமுக இங்க கூட இப்போ மாவட்ட செயலர் சிட்லப்பாக்க ராஜேந்திரா அவர் ஒரு வேட்பாளரா நிக்காரு. 300 ரூபாய் கொடுத்து ஆட்களை கூட்டிட்டு வந்தாங்கன்னா ஒரு கூட்டத்துக்கு, எந்த ஊர் போனாலும் 300 ரூபாய் 400 ரூபாய் 500 ரூபாய் 1000 ரூபாய் முதல் கொண்டு கொடுத்துதான் ஒரு மாநாட்டெல்லாம் திமுக இனி வரைக்கும் கூப்பிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அப்படின்னும் போல
தன்னால்வரா ஒரு மக்கள் தேடி ஒருத்தரை பார்க்கணும் அப்படின்னு வராங்கன்னா அது வெறும் ரசிகர் கூட்டம் இல்ல விஜய் சார் வராரு அவரை பார்க்கணுன்ற கூட்டம் கிடையாது. கண்டிப்பா மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புறாங்க, அதான் கூட்டம். ஓகேங்களா? அதனால இது எல்லாமே மக்கள் கையில தான் இருக்கு. ஓட்டுன்றதுல கட்சிக்காரங்க கிட்ட எதுவுமே கிடையாது. அதனால கட்டாயம் தமிழக வெற்றி கழகம் 2026 அடுத்த 30வது நாட்டுல சென்ட் ஜார்ஜ் கோட்டையில தளபதி அவர்கள் முதலமைச்சர் ஆவறாருன்னா எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மக்கள் கூட்டணியோட ஆவறாருன்றீங்க. உண்மையில நான் வந்து எதிர்பார்த்த பதில் வேற. ஆனா அண்ணன் வந்து எக்ஸாம்பிளோட மக்கள் நல கூட்டணி எக்ஸாம்பிள் வச்சு சொன்னார் இல்லையா, உண்மையிலேயே ஒரு அரசியல்வாதிக்கான தகுதி அதுதான். ஆக்சுவலா நம்ம ஒரு கேள்வி கேட்போம், கேள்விக்கு பதில மட்டும் சொல்லிட்டு போகாம அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளை செட் பண்ணி கடைசியில மக்கள் கூட்டணியோட நாங்க ஜெயிப்போம் அப்படின்றத அண்ணன் சொல்லியிருக்காரு. வாழ்த்துக்கள்ண்ணே. அடுத்து 1ல இருந்து 8க்குள்ள 8 தவிர வேற ஏதாவது நம்பர் சொல்லுங்கண்ணே. 6 2ஆம் கட்ட தலைவர்கள் கிட்ட முரண் இருக்கு அப்படின்றாங்க. அதாவது 2ஆம் கட்ட தலைவர்னா இப்போ பொதுவாக இந்த ஊடகங்கள்லாம் வருது இல்லையா, ஆதவர்ஜுனாவுக்கும் புசி ஆனந்துக்கும் சண்டை, அப்புறம் ஜான் ஆரோக்கியசாமிக்கு இவருக்கும் சண்டை, இந்த மாதிரி பல விமர்சனங்கள் வருது இல்லை. இதுக்கு உங்களோட கருத்து என்னென்ன, எதனால் இது வருதுன்னு நினைக்கிறீங்க? ஆனா எல்லாமே மீடியா தானே, மற்றபடி எல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. எல்லாருமே ஒத்துமையா தானே இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆமாண்ணா. நம்ம இப்போ வாய்ஸ் ஆஃப் காமன் ஆஃபீஸ்க்கு போறதா இருக்கட்டும், பனையூர் ஆஃபீஸ்க்கு போறதா இருக்கட்டும், எல்லாம் ஒன்றா உட்காந்து ஜாலியாக சிரிச்சு கலகலன்னு பேசிக்கிட்டு, எங்க கட்சி வந்து அந்த மாதிரி கிடையாது. யார் வந்தாலும் வரவேற்போம், அனுசரிப்போம், அவங்கள எங்க நண்பராக தோழராக தான் வச்சு பயணிப்போம்னு. இது வந்து தளபதி ஒருத்தரால் உருவாக்கப்பட்ட தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு மூலம் இங்க தலைவர் மட்டும்தான். கீழே இருக்கிறவங்க எல்லாம் வந்து தலைவரோட, அவங்களும் தலைவரோட கூட இருந்து அவங்களும் தலைவரை பார்த்து வழங்கணும் அப்படின்னு மூல தலைவர் பேரை கெடுக்கிற மாதிரியோ எந்த ஒரு விஷயமும் பண்ண மாட்டாங்க. இந்த ஊடகங்கள் பரப்புறது ஊடகங்கள் பரந்து எல்லாமே வதந்தி. சூப்பர் சூப்பர், எல்லாருமே ஹாப்பி தானே. அடுத்து ஒரு நம்பர் நீங்களே சொல்லிடுங்கண்ணே. ஆனா 3 கடந்த 3 ஆண்டுகளில் எதிர்கட்சியா உங்க செயல்பாடு என்ன? விச் மீன்ஸ் வந்து இப்போ திமுகவுக்கு எதிராக நீங்க இருக்கீங்க இல்லையா, திமுகவை குறை சொல்றோம், நீங்க என்ன பண்ணீங்க, ஐ மீன் என்ன மாதிரியான விஷயங்களை முன்னெடுத்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது இந்த தாம்பரம் தொகுதியில திராவிட மாடல் அரசு போகாத இடத்துக்கு கூட போனவங்க தான் தமிழக வெற்றி கழகம். சூப்பர். ஓகேங்களா? ஒரு ஊருக்குள்ள போறோன்னா அந்த ஊர்ல வந்து ரோடு வசதி 50 வருஷமா ரோடே கிடையாது. கால்வாய் கிடையாது, வடிகால் கால்வாய் கிடையாது, சுத்தமான குடிநீர் கிடையாது. அந்த ரோட்ல வந்து நைட்டு 10 மணிக்கு மேல மக்கள் நடமாடவே முடியாது. ஆனா 50 வருஷமா அங்கதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் குறைய கேட்டா எங்களுக்கு வேற எதுவுமே வேணாம், நல்ல முறையான சாலை வசதி, நல்ல முறையான வடிகால், மூடப்பட்ட வடிகால் கால்வாய், அதுக்கப்புறம் குடிநீர் வசதி, இதை மட்டும் கொடுத்தா போதுங்க. அது இல்லாம ஸ்ட்ரீட் லைட்ஸ் ஒண்ணுமே கிடையாது. குப்பை கொட்டுறதுக்கு ஒரு இடம் கிடையாது. ஓகேங்களா? குப்பை எங்கன்னா போய் கொட்டினாலும் அங்கேயும் ஃபைன் போட்டுடுறாங்க. ஒரு குப்பை தொட்டியும் கிடையாது, மாநகராட்சியும் போகாத இடம். இந்த மாதிரியான இடம்லாம் வந்து நம்ம போகணும். சரி, ஓகே, இதுதான் இப்படி ஓரளவுக்கு சொல்றாங்களே 50 வருஷமாக. பக்கத்துல அப்படியே இன்னொரு ஊருக்கு போறோம். ஓகேங்களா? இது நான் போனது 50 வருஷமா இருக்கு, புலிக்கொரடுன்ற ஊர். பக்கத்துல இன்னொரு ஊருக்கு போறோம். அங்க பாத்தீங்கன்னா பள்ளமேடுமா தான் ரோடு. அவங்களுக்கும் குளிக்கிறதுக்கு கூட தண்ணி கிடையாதுன்னா பம்ப் இருக்கு, 2 பம்ப் தான் வச்சிருக்காங்க, கவர்மெண்ட் போட்ட பம்ப் தான். அந்த 2 பம்ப்லயுமே தண்ணி வரல. 1 கிலோமீட்டர் தூரம் கழிச்சு போய் தான் வந்து தண்ணியே வருது. இது மட்டும் இல்ல, அப்படியே ஒவ்வொரு ஊரும் அப்படியே பக்கத்துல ரமேஷ் நகர், புலிகொரடு, அதுக்கப்புறம் அந்த கன்னடபாளையம், பெரிய ஒரு குப்பை மலையே இருந்தது. பல ஆண்டுகளா ஒவ்வொரு ஆட்சியும் வரும்போதெல்லாம் இதை நாங்க மாத்திடுவோம். அதனால ஸ்கின் டிசீஸ், வாட்டர் வந்து கீழே பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர்ல வர தண்ணி மஞ்சள் கலர்ல தான் வரும். அதை அவங்க குளிக்கிறதுக்கோ முடியாது, துணி துவைக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ண முடியாது, பாத்ரூமுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரியான சூழ்நிலை. இதை தான் பல வருஷமா இவங்க வந்து நாங்கள் மாத்தி தரோம்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு ஒரு விஷயத்தையும் 50 வருஷமா இவங்க மாற்றவே இல்லை. இதனால ஒருத்தவங்க பாவம், ஒரு அம்மா சொல்றாங்க, இங்க வாழ்ற எங்க மக்கள்ல பெண்களுக்கு 6 பேருக்கு கர்ப்பப்பையே இல்லைன்றாங்க. ஒரு கல்யாணத்துக்கு வந்து பொண்ணு கேட்க போனாலும் மாப்பிள்ளை கேட்க போனாலும் என் பொண்ணு வந்து குப்பை தொட்டியில வந்து வாழணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். மாப்பிள்ளை கேட்க போனா ஐயோ இந்த இடத்துலலாம் என் பையனை நான் கொடுக்க முடியாங்க, என் பையனுக்கு நோய் வந்துச்சுன்னா என்னங்க பண்றது? அப்படிதான் வந்து இந்த தாம்பரம் ஊர் உள்ள இருக்கிறாங்க. மாநகராட்சியும் மாறியும் இன்னும் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. முறையான, அதாவது சில இடத்துல ஒரு 2-3 இடத்துல போட்டிருப்பாங்களே தவிர முறையாக எங்கேயுமே கிடையாது. அதனால என்ன ஆகுதுன்னா செப்டிக் டேங்க்ல தண்ணி தேங்கி நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டு ஏரியில போய் அதை கலந்து நம்மள நிலத்தடி நீரிலையும் வந்து குடிக்கிற தண்ணியில பாக்டீரியா இருக்கு. இதெல்லாம் வந்து யாருக்கும் வெளியே தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. சரி, ஏதோ குடிக்கிறாங்க, இதனால குழந்தைங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஓகேங்களா? இப்ப எங்க ஊர்ல லாக்அப் டெத் ஒண்ணு நடந்தது. அந்த விஷயத்தை யாருமே வெளியே கொண்டே வரல. அங்க அந்த ஊர்ல தான் மேயர் இருக்காங்க. அவங்க கூட அவங்க சொந்தக்காரங்க தான். எங்கடா அரசாங்கத்துக்கு பயந்து சொந்தக்கார குடும்பத்துக்கே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில அவங்க இருக்கிறாங்க. அந்த லாக்அப் டெத்தை வெளியே கொண்டு வந்தது நம்ம தான். எங்க தளபதி அவர்கள் 24 லாக்அப் டெத் ஆயிருக்குன்னு இவ்வளவு ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை எடுத்தோம். திருப்பியும் ஒரு லாக்அப் டெத்து தாம்பரம் தொகுதியில இங்கே நியர்பைலயே நடந்திருக்கு. கரெக்ட்.
அதை நம்ம வெளியே கொண்டு வந்து மக்கள் கிட்ட எடுத்துட்டு வந்து சேர்த்தோம். இப்போ வந்து அங்க இருக்கிற கூட்டணி கட்சியெல்லாம் இப்பதான் அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு வந்து அதுக்கான ஆர்ப்பாட்டங்கள்லாம் இப்பதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம எப்பயோ பண்ண ஆரம்பிச்சதை இப்போ இந்த தேர்தல் நேரத்தில் அவங்க இதை இப்பதான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மக்களோட பிரச்சனைகளை எல்லாரும் வெளியில கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ இது வந்து திமுகவோட எதிராக நாங்கள் இருந்து இவ்வளவு பிரச்சனைகளை கேட்டு தெரிஞ்சிருக்கோம், ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் சரி செய்வோன்றது சொல்ல வரீங்க. ஆமா, நான் ஒரு கிளீன் தாம்பரம்னா, என்னோட டார்கெட் ஒரு கிளீன் தாம்பரம். இப்ப பாத்தீங்கன்னா ஏரியில வந்து கழிப்பிடம் கலக்குது, ஓகேங்களா. ஏரி சுத்தமா இல்லை, ஏரி சுத்தமா இல்லைன்னா குடிநீர் வசதியெல்லாம் நம்மளுக்கு பாதிக்கப்படுது, ஓகேங்களா. அதுதான் நம்ம இயற்கை. கரெக்ட். நிறைய மரங்கள் வைக்கணும், ஏரிகள் சுத்தமா இருக்கணும், நிறைய வந்து பார்க் இருக்கணும், மாநகராட்சியும் இன்னும் டிரைனேஜ் சிஸ்டம் இருக்கணும்னா ஒரு மாநகராட்சிக்கு பார்க்கு, டிரைனேஜ் சிஸ்டம், நல்ல குடிநீர், நல்ல ரோடு, நல்ல ஸ்ட்ரீட் லைட்டு, ஓகேங்களா. நல்ல கழிப்பிடம், சுத்தமான சுகாதாரமான கழிப்பிடம். கவர்மெண்ட் ஸ்கூல்ல, நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பையன் தானே, இங்கே தான் பிறந்தேன், இதே தாம்பரத்துல தான் வளர்ந்தேன், எனக்கு 35 வயசு ஆகுது. கவர்மெண்ட் ஸ்கூல்ல பாத்ரூம் சரி கிடையாதுண்ணே, சரியான முறையான டோர் இருக்காதுண்ணே, அதை கிளீன் பண்ண மாட்டாங்க. பாத்ரூம்ல உள்ள போக முடியாது பசங்களும் பெண்களும், அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. அது எல்லாத்தையுமே சரி செய்யணும். என்னோட ஆசை தான், ஒரு கிளீனா இருக்கணும் தாம்பரம்னாலே. ஒரு குப்பை இல்லாத, ஒரு கரப்ஷன் இல்லாத, ஒரு ஊழல் இல்லாத, எல்லாமே கிளீனா இருக்கணும். இங்க டெண்டர் முறைகேடு நடக்குதுன்னு, ஒரு டெண்டரு 4 நாளுக்கு முன்னாடி ஒரு டெண்டரை விட்டுட்டு 4 நாள் கழிச்சு ஈவினிங் 4 மணிக்கு தான் க்ளோஸ் பண்ணுவாங்க. ஆனா இங்க எப்படி நடக்குதுன்னா, காலைல டெண்டர் விட்டு ஈவினிங் 4 மணிக்கே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஒரே ஆள் தான் மொத்த டெண்டரும் எடுக்கிறாங்க, ஓகேங்களா. அது இல்லாம டாக்ஸ், கமர்ஷியல் டாக்ஸா இருக்கட்டும், அந்த மாதிரி நம்ம இண்டிவிஜுவல் டாக்ஸா, பிரைவேட் டாக்ஸா, அந்த டாக்ஸ்ல வந்து டூப்ளிகேட் ரிசிப்ட், அந்த டாக்ஸ் வந்து நம்ம கட்டுறோம்னா இவங்க டம்மி ரிசிப்ட் போட்டு மக்களுக்கு கொடுத்துட்றாங்க, அந்த பணத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி சஸ்பெண்ட் ஆனவங்களே Zone 3ல சஸ்பெண்ட் ஆயிருக்காங்க. இங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ நீங்க ஒரு அதிகாரி, நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, ஒரு கவர்மெண்ட் என்ன பண்ணணும், உங்களை சஸ்பெண்ட் பண்ணணும். ஆனா இங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, Zone 3ல இருந்து Zone 4க்கு மாத்திடுவாங்க, Zone 4ல இருந்தா Zone 5க்கு மாத்திடுறாங்க. ஆனா சஸ்பெண்ட்லாம் கூட பண்றது கிடையாது, டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. இங்க பண்ணிட்டியா, மாட்டீனியா, இந்த இங்க போயிட்டு இந்த சேர்மனுக்கு சம்பாதிச்சு விடு, இங்க இருந்து இந்த சேர்மனுக்கு சம்பாதிச்சு. 3 ஜோன்லயும் இந்த பிரச்சனை நடக்குதா. இந்த மாதிரி தான் இருக்கு. ஒரு கரப்ஷன் இல்லாத ஒரு கிளீன் தாம்பரமா உருவாக்கணும். சூப்பர் சூப்பர், நம்மளோட சூப்பர். தாம்பர மக்கள் பார்த்தாங்கன்னா ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. ஆக்சுவலா பரவாயில்ல, நம்ம ஊர்ல இவ்வளவு பிரச்சனைகளை தெரிஞ்சு வச்சிருக்காங்க, இவ்வளவு பிரச்சனைகளை தெரிஞ்சு வச்சிருக்கோம், கண்டிப்பா இவங்க வந்தாங்கன்னா சரி செய்வாங்கன்னு கண்டிப்பா நம்புவாங்க. சரி, ஓகே, நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போவோம். அடுத்து ஒரு நம்பர் சொல்லுங்கண்ணே. நம்பர் 2 தற்குறி கூட்டம், கொள்கை இல்லாத கூட்டம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. நம்ம தாவேக்கா பசங்களை பார்த்து சொல்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது அவங்களுக்கு உண்மையிலே கொள்கை இல்லைன்னு நினைக்கிறாங்களா, அது உண்மையிலே தற்குறி கூட்டமா நினைக்கிறாங்களா? அது எப்படி நீங்க அதுக்கு ஆன்சர் பண்றீங்க? ஆனா தற்கூரி கூட்டம்னு சொல்ல முடியாதுன்னா, இது ஒரு தரமான கூட்டம் தான் நான் சொல்லணும். ஏன்னா எல்லாருக்கும் பெரியார் ஐயாவை தெரியும், அம்பேத்கர் ஐயாவை தெரியும், காமராஜர் ஐயாவை தெரியும், ஓகேங்களா. வேலு நாச்சியாரை பெருசா யாருக்கும் தெரியாம இருந்திருக்கும். அஞ்சலி அம்மாள் அவங்கள பத்தியும் பெருசா தெரியாம இருந்திருக்கும். இவங்க பெரியாரை பத்தியும் நார்மலா தெரிஞ்சிருக்கோம், உள்ள இருக்கிற கருத்துக்கள்லாம் தெரிஞ்சிருக்காது. அம்பேத்கர் ஐயாவும் சரி, காமராஜர் ஐயாவும் சரி. இன்னைக்கு இருக்க காலங்கள்ல குழந்தை பசங்கள்ல இருந்து பெரியோர் வரைக்கும் பெரியார் அவர்கள் என்ன செஞ்சாங்க, காமராஜர் அவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு, அஞ்சலி அம்மாள் அவர்கள் என்ன செஞ்சாங்க, என்னென்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இதை நான் டீட்டெயிலா ஒவ்வொருத்தரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஆனா பண்ணனா உங்களுக்கான நான் இங்க இருக்க ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலும், கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்திலும் அது எல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். அப்படின்ட்டு இன்னைக்கு இப்படியாப்பட்ட ஒரு தலைவர்களை மக்கள் மனசுல போயிட்டு இவங்கதான் கொள்கை தலைவர்கள் சொல்லிட்டு அவ்வளவு ஆழமா சேர்த்திருக்காரு. இன்னைக்கு பெரியார் ஐயாவும் அம்பேத்கர் ஐயாவும் கொள்கை தலைவர்னு வந்து திமுக கூறுவாங்க. பெரியார் ஐயாவை கூறுறாங்கன்னு வச்சு, அவங்களோட தலைமை அலுவலகத்துல ஒரு பெரியார் ஐயாவோட சிலை இருக்கு. இல்ல எங்க தலைமை 5 சிலையும் இருக்கு. கரெக்ட், ஓகேங்க. அதாவது கொள்கை ரீதியா எங்களை எல்லாம் வழி நடத்தி அவங்களோட வழியில பின்பற்றணும், அவங்கள மாதிரியே இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் இந்த கொள்கை விளக்க கூட்டம். இந்த கொள்கை விளக்கத்துக்கு கூட்டத்துல எப்படி நடக்கும்னா, எங்களோட ப்ரொசீஜர் முதல்ல வந்து தமிழ் தாயவத், அதுக்கு அடுத்தமா கொள்கை தலைவர்களுக்கு பூ, கரெக்ட். அதுக்கு அடுத்தது கட்டமா கொள்கை தலைவர்கள் பாடல், ஆமா, ஓகேங்களா. அதுக்கு நிகழ்ச்சி முடிக்கும் போது கொடி பாடல் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி மீட்டிங்காச்சும் இருக்குமானா, தமிழக வெற்றி கழகத்துல தானே இவ்வளவு மாதிரி ஒரு புரோட்டோகாலோட ஒரு மீட்டிங் நடக்குது. சூப்பர். அதனால இவங்க கொள்கையில 1000 வந்து தற்கொலை கூட்டம்னு சொன்னாலும் இங்க இருக்கிற எல்லா பசங்களையும் கொள்கை கூட்டமாக மாற்றி எங்க தலைவர் அவர்கள் உருவாக்கி வச்சு. சூப்பர் சூப்பர் சூப்பர். அடுத்து ஒரு நம்பர் 1. மற்ற கட்சிகள் தொடர்ந்து உங்களை எதிர்க்கும் போது உங்க உணர்வுகள் எப்படி இருக்கு? ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குண்ணா. ஆக்சுவலி சொல்லும் போது இவங்க பண்றதெல்லாம் நம்மளுக்கு இன்னும் ஒரு தூண்டுது, இன்னும் ஓடணும்ட்டு. அப்பதான் நம்மளுக்கு ஒரு விஷயம் பயங்கரமா தோன்ற விஷயம், அதிகார பவர்ல இருந்தாதான் இந்த அதிகாரிகளை கேள்வி கேட்டு ஊழல் செய்ய முடியாம தடுக்க முடியும். சூப்பர்.
மக்களுக்கு நல்லது செய்யணும்னா அதிகாரம் தான் தேவைப்படுது. நம்ம நல்லவனா இருந்தா நம்மள வந்து மட்டம் தட்டிட்டு போயிடுறாங்க, இந்த மாதிரி தற்கொலை கூட்டம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனா அதிகாரத்துல இருந்தோம்னா நம்ம அந்த அதிகாரத்தை வச்சு முறையான ஒரு நல்வழிப்படுத்தி நல்லதை செய்யணும், அவ்வளவுதான். இவங்க அந்த அதிகாரத்தை ரொம்ப தப்பா பயன்படுத்துறாங்க. சூப்பர். அதனால எங்களுக்கு கவலையே கிடையாதுண்ணா. அவங்க சொல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு நாங்க வந்து இந்த தமிழ்நாட்டில் இன்னும் 30 நாள்ல எங்க தலைவர் முதலமைச்சர் ஆக போறாரு. சூப்பர். ஸோ எல்லோ கார்டு நீங்க நல்லபடியா முடிச்சிட்டீங்க. ஓகேண்ணா. அடுத்து வந்து இப்போ என்ன கார்டுக்கு போறோன்றதை நீங்களே சூஸ் பண்ணுங்கண்ணே. கிரீன் கார்டு வந்திருக்குண்ணே. ஓகேண்ணா. ஸோ கிரீன் கார்டு 1 to 8 உங்களுக்கு தெரியாதது இல்லை, ஒரு நம்பர் நீங்களே சூஸ் 7. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் ஜென்சி கிட்ஸ் அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஜென்சி கிட்ஸ் வெறும் அவங்க எல்லாருமே இப்பயும் ஒரு மாற்றத்துக்காக தளபதிக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு அவங்க ரெடியா இருக்காங்கண்ணே. அவங்க மட்டும் ஓட்டு போடுறது பத்தாதுண்ணே. அவங்க அம்மா, அவங்க அப்பா, மாமா, மாமி, பெரியப்பா, பெரியம்மா, சித்தப்பா, சித்தி, அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி, பாட்டி, தாத்தா முதல் கொண்டு எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி எல்லாரோட ஓட்டும் தேவை. கூடுதலா அவங்க நண்பர்களோட எல்லாரோட ஓட்டும் தேவைன்றத என் நேரத்துல ஜென்சி கிட்ஸ் உங்க எல்லாருக்கிட்டையும் அன்போட கேட்டுக்கிறேன். சூப்பர். அடுத்து ஒரு நம்பர்ண்ணே. 8 வச்சுக்கோங்க. 8. காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? காசு வாங்கிட்டு ஓட்டு முதல்ல போடாதீங்க. அது வந்து ஜனநாயக முறை கிடையாது. அதை மீறி நீங்க என்னங்க நம்ம காசு தானா, அதுதான் உண்மையும் கூட. அது நம்மளோட காசு, நம்மளோட வரி பணம். இன்னைக்கு வந்து ஒரு தொகுதியில வந்து 30-40 கோடி ரூபா ஒருத்தவங்க செலவு பண்றாங்கன்னா அது சும்மா செலவு பண்றது கிடையாது. அவங்க வந்து அந்த 30-40 கோடி ரூபா போட்டு பெருசா அடிச்சுட்டு போகணும்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா அவங்க யாருமே வந்து மக்களுக்கான அரசியல்வாதிகள் கிடையாது. அவங்க எல்லாருமே பிஸ்னஸ் மேன். அதை முதல்ல நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது உங்களுக்கு ஒரு ஆளுக்கு 500 ரூபா கொடுப்பாங்க, 1000 ரூபாய் கொடுப்பாங்க, சரிங்களா? 10,000 ரூபாவே கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. எப்படி ஒரு ஆளுக்கு 10,000 ரூபாவே ஒரு ஓட்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு வருஷத்துக்கு 365 நாட்கள், அதாவது 5 வருஷத்துல 1825 நாட்கள். அந்த 1825 நாட்கள்ல நீங்க 10,000 ரூபாவால டிவைட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட ஒரு நாள் பைசா 5 ரூபாய் 50 பைசா இல்லை 6 ரூபாய் வரும் மேக்சிமம். அதை தாண்டி பெருசா வராது. நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ ஒரு நாளைக்கு 6 ரூபாய்னா உங்க கண்ணுக்கு தெரியாம நீங்க ஒவ்வொரு நாளைக்கு செலவு பண்ற அமௌண்ட் எவ்வளவு தெரியுமா? 15 ரூபாய்க்கு நீங்க டாக்ஸ் கட்டிட்டு இருக்கீங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? பெட்ரோல்ல டாக்ஸ், மளிகை பொருட்கள்ல டாக்ஸ், நீங்க போய் ஒரு கடையில போய் டீ, காஃபி, டிஃபன் சாப்பிட்டா கூட அதுலயும் டாக்ஸ், காய்கறி வாங்கினீங்களா அதுலயும் டாக்ஸ், எல்லாத்துலயுமே டாக்ஸ். உங்க கண்ணுக்கு தெரியாம நீங்களே ஒரு நாளைக்கு 15 ரூபாய்க்கு மேல டாக்ஸ் கட்டுறீங்க. அதனால இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அவங்க காதிலே விசில் அடிச்சு அனுப்புங்கன்னு மட்டும் நம்ம கேட்டுக்கோங்க. சூப்பர்ண்ணே. அடுத்து ஒரு நம்பர்ண்ணே. அடுத்து 3ண்ணா. 3. பெண்கள் வாக்கு எவ்வளோ சதவீதம் இது வரைக்கும் இருந்திருக்கு உங்க தொகுதியில? மகளிர் தினத்துக்கு அப்புறமா என்னவா மாறி இருக்கு? எங்க தாம்பரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் மகளிர் ஓட்டு தான் அதிகம். ஆனா மொத்த பேருமே நம்ம போகும்போது தமிழக வெற்றி கழகம் போகும்போது அண்ணா இந்த தடவை நம்ம தான் நான் கான்பிடென்டா ஜெயிப்போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மகளிரும் ரொம்ப ஹாப்பியா சொல்றாங்க. இந்த திட்டம் வெளியே விடுறதுக்கு முன்னாடி அவ்வளவு ஹாப்பி. இந்த திட்டம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் இன்னும் வந்து எதிர்பார்ப்புகள் கூடுதலாக வந்து வாண்டடா பைக்ல போயிட்டே இருக்காங்க. ஒரு நிமிஷம் பிரேக் அடிச்சு ஸ்டாப் பண்ணிட்டு, அண்ணா நீங்க தான் நான் கேண்டிடேட்டு, ஆனா இந்த தடவை தளபதி தானா வராருன்றாங்க. சூப்பர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜென்ரலா பார்க்கும்போது எதுக்காக இதை நான் கேட்டேன் அப்படின்னா, தலைவர் வந்து அன்னபூர்ணி சூப்பர் சிக்ஸர் திட்டம் அப்படின்லாம் கொடுத்திருந்தாரு. அதே மாதிரி எல்லா மகளிருக்குமே கட்டணமில்லா பேருந்து, எந்த பேருந்துல வேணா ஏறலாம், இந்த மாதிரி பல ஸ்கீம் கொடுத்திருந்தாரு பெண்களுக்காக. தாய் மாமன் சீரா இருக்கட்டும், அப்புறம் வந்து அண்ணன்காரன் சீரா, நிறைய கொடுத்திருந்தாரு இல்லையா? இந்த மாதிரி ஸ்கீம் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா பெண்கள் ஓட்டு எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்றதுக்காக நான் எதுக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்கீம் எல்லாம் விட வேலு நாச்சியார் படை, பெண்களுக்கான பாதுகாப்பு, சூப்பர். அது அண்ணன் சொன்னார் பத்தியா, ஒவ்வொருத்தர் போலீஸ் துறைக்கும் நெஞ்சில கேமரா, போலீஸ் துறைக்கு மட்டும் இல்ல மக்களோட மக்களாவே அவங்க இருப்பாங்க, அவங்களுக்கும் கேமரா கொடுத்து பெண்களோட பாதுகாப்பு தானே முதல்ல முக்கியம். பெண்கள் வந்து திட்டங்கள் இதெல்லாம் விட அவங்க பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு, அது தளபதி ஆட்சியில பயங்கர பாதுகாப்பாக இருப்பாங்கன்ற நம்பிக்கை தானே அவங்களுக்கு நம்ம பெருசா கொடுத்துருக்கோம். கட்டாயம் அதனாலேயே எல்லா பெண்களும் தளபதிக்கு தானே அந்த ஓட்டு போடும். சூப்பர். அடுத்து ஒரு நம்பர்ண்ணே. 1. சரி, சூப்பரான கேள்வி இது. ஆக்சுவலா இது எப்படி கிரீன் கார்டில் போட்டாங்கன்னு தெரியல. உங்களுக்கு எதுக்கு மக்கள் வாக்களிக்கணும்? எனக்கான உங்களுக்கு, ஏன்னா தளபதி ரசிகர் முதல்ல. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துல ஒரு தொண்டை, அவன் முதல்ல தப்பு பண்ண மாட்டான். சூப்பர். ஓகேங்களா? உடம்புல ஓடுற ரத்தத்தையே தானமா கொடுத்தவங்க, சொந்த பைசால சொந்த செலவுல மற்றவங்களுக்கு இத்தனை நாளா நலத்திட்டங்கள் கொடுத்தவங்க,
கல்வியில் ஊக்கத்தொகை கொடுத்தவங்க, கல்விக்கு சம்மந்தப்பட்ட பேக் கொடுத்தவங்க, ஃப்ளட்டில் ஒர்க் பண்ணியிருக்கோம், தானே புயலில் ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி கொரோனா டைமில் எல்லாருக்கும் போய் ஏழை எளிய மக்களுக்கு எல்லாம் அரிசி, பருப்பு, காய்கறி எல்லாமே கொடுத்துருக்கோம். ஏதோ அந்த கொரோனா டைமில் ஹாஸ்பிட்டலில் இருந்தவங்களுக்கும் நம்ம பிளட்டு கொடுத்துருக்கோம். அப்படின்ட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே எதிர்பார்க்காத செஞ்ச இந்த தளபதி அவர்கள் தொண்டர்கள் இப்போ அதிகாரம் வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் எதிர்பார்க்க போறோமா? மக்களோட நலன் மட்டும் தான் பார்க்க போறோம். அதை கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன், அதிகாரன்றது மக்களோட நலனுக்காக தானே, ஓகேங்களா? அந்த ஒரு நலனுக்காக கட்டாயம் இந்த தாம்பரம் தொகுதி மக்களாக இருக்கட்டும், தமிழ்நாட்டு மக்களாக இருக்கட்டும், நம்ம தளபதி மேலே வச்சிருக்க அன்பு, தளபதி தான் எங்களோட அடையாளம், இந்த முகமும் தளபதி தான். அதனால கட்டாயம் தளபதிக்காக அந்த வாக்கை செலுத்துவாங்கன்றது நம்பிக்கை. சூப்பர்ண்ணே, சூப்பர். அடுத்த நம்பர்ண்ணே? அண்ணா 2. இதுக்கு முன்னாடி வந்து நீங்க சொன்ன மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, மேபி வந்து மக்கள் இயக்கத்துல உதவி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அப்படி இருந்துட்டு உங்களுக்கே ஒரு பர்சனல் ஒர்க் இருக்கும், நீங்க ஒரு ஜாபுக்கு போயிருந்திருக்கலாம், இல்லை வாட் எவர். அங்க இருக்கும் போது இப்ப முழு நேரமா அரசியலுக்கு வந்துட்டீங்க. நீங்க தளபதியோட சொல்லுக்கு முழு நேரம் அரசியல் வந்துட்டீங்க. இப்ப எப்படி இருக்கு உங்களோட ரொட்டீன்ஸ், எப்படி இருக்கு? இது எப்படி மேனேஜ் பண்ண முடியுதா? ஆமாண்ணா, இல்ல மேனேஜ் பண்ண முடியலனாலும் தளபதிக்காக அவரு நம்மளுக்காக 250 கோடி ரூபா சம்பளத்தை விட்டு வந்திருக்காருண்ணா. சாதாரண விஷயமாண்ணா. சூப்பர். ஒரு மனுஷன் எப்படி வேணாலும் வந்திருக்கலாம்ண்ணா. அவரோட உச்சம் எங்கண்ணே? மலேசியா போனா மலேசியாவில் வந்து கூடுறாங்க, சிங்கப்பூர்ல இருந்து வராங்க, ஊர்ல இருக்கிற வெளிநாட்டுல இருக்கிறவங்களாம் ஃப்ளைட் டிக்கெட்ல போய் தளபதியை பார்க்கணுன்றதுக்காகவே ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு போறாங்க. அப்போ தலைவர் எப்படியாப்பட்ட ஒரு உச்சத்தை, அந்த உச்சத்தை விட்டு அவரு நம்மளுக்காக, நம்ம மக்களுக்காக வரும்போது நாங்க எங்க வேலையை விட்டு எங்க தலைவனை ஜெயிக்க வச்சா அத்தனை தமிழ்நாட்டு மக்களும் சந்தோஷமா இருக்க போறாங்க. சூப்பர். அதுதான் நான் தேவை, வேற எதுவும் கிடையாது. ஒரு ஊழல் இல்லாத ஆட்சினேன், ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிற ஆட்சினேன், எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு இருக்கிற ஒரு ஆட்சினேன். இதுதானே எங்களோட அஜெண்டா. அது கட்டாயம் வந்து அவருக்காக நாங்க எல்லாமே விட்டுட்டு கூட வேலை செய்வோம். சூப்பர். ஸோ அடுத்த கார்டு சூஸ்லாம் பண்ண முடியாது, நமக்கு கான்ஃபிடென்ட்டாக தெரியும் ரெட் கார்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரெட் கார்டு கேள்விகளை கேட்க போறேன். இப்போ நீங்களே சூஸ் பண்ணுங்க. நம்பர் 5. நம்பர் 5. சூப்பர். உங்களுக்குன்னு ஒரு சுய கொள்கை இல்லை, ஒரு கட்சியிலேருந்து ஒரு கொள்கையாக நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே, அதை எப்படி நீங்கள் அந்த விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க? அதாவது நம்ம முன்னோர்கள் தான் நம்மளுக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்துட்டு போனாங்க. நம்மளுக்கு தளபதி சொன்ன வழியில் நம்மளுக்கு அனைத்தையும் கற்றுக் கொடுத்தவங்க நம்ம முன்னோர்கள். கரெக்ட். அந்த முன்னோர்களில் நல்லவர்களில் தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. கரெக்ட். பெண் விடுதலைக்காக போறாருன்னா பெரியார், நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் லா ஏற்றுனது அம்பேத்கர் ஐயா. கரெக்ட். இந்த மாதிரி கல்விக்கு கண் திறந்தவர் காமராஜர், சுதந்திர போராட்டத்துக்காக போராடினவங்க தான் அஞ்சலி அம்மான். ஒரு பெண்மணியா இருந்து ஒரு போர்ல கணவரை இழந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க சாதிச்சவங்க தானே வேலுநாச்சி. ஏன் அவங்கள எடுத்துக்கிறதுல, ஐடியாலஜிஸ்ல அவங்கள எடுத்துக்கிறதுல ஒண்ணுமே தப்பு கிடையாதுண்ணா. நம்மளுக்குன்னு என்னென்ன தேவை எல்லாமே அவங்க தானே. அவங்க இதுல இருந்து ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு திறமை இருக்கு. அதாவது நம்மளுக்கு என்ன, ஒரு நல்ல ஒரு ஆட்சி, அவங்களோட கொள்கை, அவங்கள மாதிரியே நம்மளும் ஒரு ஆட்சி செய்யணும் அப்படின்றது தான். அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. சூப்பர் சூப்பர் சூப்பர். அடுத்த நம்பர் சூஸ் பண்ணுறேன். 1. 2 திராவிட கட்சிகள் ஆல்ரெடி தமிழ்நாட்டில் இருக்கு, மூணாவதா எதுக்காக ஒரு தாவேக்கா? 2 திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில இருந்து, ஒருத்தர் 75 வருஷம் கட்சின்றாங்க, ஒருத்தவங்க 50 வருஷம் கட்சின்றாங்கன்னா, ஆனா நம்ம இன்னைக்கு 50 வருஷம் பின்தங்கின மாதிரி தானே இருக்கு மற்ற நாடுகள்ல பார்க்கும்போது. கரெக்ட். ஓகேங்களா? எல்லாம் கரப்ஷன், ஊழல் தானே. திமுக எவ்வளவு ஊழல், எத்தனை மினிஸ்டர் ஊழல், அதிமுகல எத்தனை மினிஸ்டர் ஊழல், ஊழல் 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 செஞ்சு இன்னைக்கு அவங்க இருக்கும் போல அவங்க கட்சிக்கு ஆரம்பிக்க வரும்போது அவங்களோட சொத்து மதிப்பு என்ன, இன்னைக்கு இத்தனை வருஷம் கழிச்சு அவங்களோட சொத்து மதிப்பு என்னென்ன. அவங்க கட்சிக்குன்னே பெரிய ஃபண்டு வச்சிருக்காங்க, எல்லா கட்சிக்கும். ஊழல் ஊழல் மட்டுமே பார்த்து பாவண்ணே மக்கள்லாம் ரொம்ப. போன ஆட்சியில பார்த்தா ஸ்டெர்லைட்ல 13 பேரை சுட்டு கொள்றாங்க, ஜல்லிக்கட்டுக்கு ஒரு போராட்டம், எல்லாமே போராட்டம். இந்த ஆட்சியில பார்த்தா பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. நாட்டுல கடன் வாங்கி வச்சு 4.5 கோடியா இருந்தது, இன்னைக்கு வந்து 4 லட்சம் கோடியா இருந்தது, இன்னைக்கு வந்து 10 லட்சம் கோடியா மாறிடுச்சு. அப்போ கடன் தான் வாங்கிட்டு போறமே தவிர நம்மளோட வளர்ச்சி என்னென்ன இருக்கு? சும்மா நம்ம கண் துடைப்புக்கு பல திட்டங்களை விடுறாங்க, ஒரு 4 பிரிட்ஜு கட்டுறாங்க, அதுலயும் கரப்ஷன், அதுவும் தரம் இல்லாத ஒரு பிரிட்ஜா இருக்கு. எந்த திட்டமாச்சும் ஒரு தரம் இருக்கிற திட்டமா இருக்கா? எதுவுமே கிடையாது. அப்போ ஒரு கரப்ஷன் செய்யாத ஒரு தலைவர், அவர் மேல எந்த இல்லைண்ணா. நான் கேட்குறேன், இந்த மாற்றி சொல்கிறேன், இவங்களால சொல்ல முடியுமா நான் கரப்ஷனே இல்லாத ஒரு ஆட்சி கொடுத்துருக்கோன்னு சொல்ல முடியுமா? இல்லை அந்த கரப்ஷனே இல்லாத ஆட்சியை கொடுக்க முடியும்னு சொல்ல முடியுமா? ஆனால் ஒரு நேர்மையான தலைவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வராருன்னா ஒரு மக்களை நேசிக்கக்கூடிய தலைவர்னா, இன்னைக்கு மக்களை நேசிக்கிறதுனால தான் மக்கள் வந்து அவரை நேசிச்சு இத்தனை பேர் பின்னாடி ஓடுறாங்க. ஸோ எங்களால் மட்டும்தான் அதை செய்ய முடியும்ன்ற ஒரு கான்ஃபிடென்ட் தானே எங்களுக்கு. நாங்கள் கட்டாயம் அதை செய்வோம். அதனால தானே இந்த தாவேக்கா. சூப்பர்.
ஸோ கண்டிப்பா அதனாலேயே தாவேக்கா தேவை. தேவைண்ணா, கட்டாயம் தேவை. ஓகே, இந்த டைமுக்கு கண்டிப்பா தாவேக்கா அப்படின்னு ஒன்று இந்த டைம்ல தேவைப்படுது. அதனால தளபதி அவர்களும் இவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணிட்டு வரான்னு சொல்றீங்க. சூப்பர்ண்ணே. அடுத்த நம்பர் 7ண்ணா. 7. உங்க தொகுதியில ஆல்ரெடி ஜெயிச்சிருக்காங்க இல்லையா, அவங்களுக்குன்னு ஒரு தொகுதி பலம் இருக்கும். ஸோ அவங்க ஃபேஸ் தெரியும். இந்த திமுகவோ அதிமுக ஏதோ ஒரு கட்சினா திமுகக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்கும். பட் இப்போ நீங்க வந்திருக்கீங்க இல்லையா, நீங்க எப்படி அதை வாக்கா மாத்துவீங்க உங்க சைடுக்கு? அதானே, இவங்க பண்ண கரப்ஷனை வச்சு தானே நம்ம ஓட்டே கேட்கறது. இவங்க பண்ண விஷயங்கள் எல்லாமே நான் போய் பார்த்தேனே, எல்லாமே. இப்போ உதாரணத்துக்கு எங்கள் மாநகராட்சியில் என்ன பண்ணுறாங்க, இந்த எலெக்ஷன் வர்றதுனால ஒரு மாநகராட்சி நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ஒன்று வெளியிட்டாங்கண்ணே. சரி, இந்த திட்டம்லாம் அந்த புக்கை எடுத்துகிட்டு போயிட்டு ஒவ்வொன்றா போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு கழிப்பிடத்துக்கு போனேன் ஈஸ்தாம்பரத்தில். அது 1.5 லட்ச ரூபான்னு போட்டு கட்டி வச்சுருந்தாங்க. மேலே தண்ணி கிடையாது, உள்ள பாத்ரூம் நாஸ்தியாக கிடக்குது. ஓகேங்களா, அப்படியே ஒவ்வொரு கழிப்பிடமாக போய் பார்க்குறேன். சரி, போய் ஒரு பார்க்கை போய் பார்க்குறேன். பார்க்கை 1.5 கோடி ரூபா போட்டு வச்சுக்கிறேன். 1.5 கோடி ரூபாய்க்கு இங்கே என்னடா இருக்குது, அந்த மாதிரி ஒன்றுமே பண்ணலையாடா நீங்கள். அது பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு தானே இருக்கும். ஏன்னா நான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கேன். எனக்கு அதோட மெட்டீரியல் காஸ்ட் என்னாகும், அவங்க பண்ணது என்ன, எவ்வளோ செலவாக இருக்குன்றது எனக்கு தெரியும். ஸோ அதை போய் பார்க்கும்போது அதுவும் தரம் இல்லாமல். இங்கே நம்ம தாம்பரத்துக்குள்ள பார்க் கோவில்னு ஒன்று இருக்குண்ணே. அந்த கோவில் உள்ள போனீங்கன்னா ஜிம்முன்னு ஒன்று இருக்குண்ணே. அந்த ஜிம்மை போய் பார்த்தோன்னா அதில் உள்ள எக்யூப்மெண்ட்ஸும் காணும், ஒன்றுமே காணும். சும்மா ஜிம்மை கட்டியிருக்காங்க, ஒன்றும் கிடையாது, சும்மா பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்காங்கண்ணே. இன்னொன்று கடப்பேரிக்குள்ள யதார்த்தமாக வேற ஒரு விஷயமா சூழ்நிலை போகும்போல அங்கே ஒரு வெட்டினரி ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது. அங்கே ஒரு வெட்டினரி ஹாஸ்பிட்டல் இருக்குதானே தெரியல. அது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பில்டிங். அந்த கவர்மெண்ட் பில்டிங்கில் பக்கத்து கடையை பார்த்தீங்கன்னா மெக்கானிக் ஷாப்புக்கு வாடகை விட்டு வச்சுக்கிறாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரியான நிறைய விஷயம் எங்கே போய் பார்த்தாலும் அவங்க அறிவிச்சு எந்த திட்டமும் முறையாக கிடையாது. ஒரு ரோடு போடுறாங்கன்னா அது முக்கால்வாசி ரோடு தான் இருக்குது. ஏன்டா முக்கால்வாசி ரோடு இருக்குன்னா அவங்க வந்து 30% வந்து கட்டிங் கொடுக்குறாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு. அந்த ஒரே கன்ஸ்ட்ரக்ஷன் தான் ரோடு போடுறது, குப்பை எடுக்கிறது, எந்த ஒரு கான்ட்ராக்டாக இருந்தாலும் அந்த மீன் கன்ஸ்ட்ரக்ஷன். ஏன்னா அவர் தான் அதிக கட்டிங் கொடுக்குறாராம். ஸோ இந்த மாதிரியான முறைகேடு வந்து அதிகமாக நடந்திருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது இது மக்களுக்கு தெரியல. இந்த டம்மி ரிசிப்ட் போட்டு வரியை கலெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமும் மக்களுக்கு தெரியல. அன்னைக்கு தான் இப்போ முன்னாடி சொன்னது தான், இவன் பெரிய கட்டவனா இவன் சின்ன கட்டவனா இப்படி பார்த்து தான் வாக்களிச்சாங்க. மக்கள் ஒரு மாற்றத்துக்கு விரும்பி ரெடியாக இருந்தாங்க. சூப்பர். போன தடவை கமலஹாசன் வேட்பாளர் ஒருத்தரை நிறுத்தினார். அந்த வேட்பாளர் எங்கள் ஊருக்காரே கிடையாது. அவர் இருந்தது வந்து கோயிலம்பாக்கமும் எங்கேயோ. அவர் வந்து இங்கே பிரச்சாரம் பண்ணி கூட நான் பார்த்தது கிடையாது. இங்கே மக்களோட குறைகள் என்னன்னு கூட நாங்கள் பார்த்தது கிடையாது. அவருக்கு 23,000 ஓட்டு விழுந்ததுன்னா ஓகேங்களா, நான் தமிழர் கட்சி அது இங்க இருக்குதானே தெரியல. ஓகேங்களா, அவங்களுக்கு 20,000 ஓட்டு. ஏன் மக்கள் வந்து இந்த 43,000 ஓட்டு ஏன் சும்மா போட்டாங்கன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு மாற்றம் நடந்துடாதா? கரெக்ட். தாம்பர தொகுதியில ஏதோ ஒரு மாற்றம் நடந்துடாதா? அவ்வளவுதானே. சரி, வேற வழி கிடையாது, காசு ஆச்சு கிடைக்குது, அவன் பெரிய கட்டவனா இருந்தா அவனுக்காக ஒன்று ஓட்டை போடுவோம், காசை வாங்கிட்டோமே கை நீட்டு அப்படின்னு மக்கள் போட்டேன். இன்னைக்கு ஒரு உண்மையான தலைவர் வராங்க. தாவேக்கா தொண்டர் சுத்தி தாம்பர தொகுதி ஃபுல்லா வேலை செஞ்சு அவங்களோட கருத்துக்களை கேட்டு எல்லாமே சொல்லும் போது உங்களுக்கு தான் ஓட்டு போடுறேன். நான் சொல்லணும், மக்களே சொன்னது, ஆனா இந்த தடவை தப்பு நினைச்சுக்காதீங்க, ஓட்டு உங்களுக்கு போடுவோம், ஆனா நல்லது மட்டும் செய்யாம போயிடாதீங்க. ஒரு நோட்டீஸ் கொடுக்குற இடத்துல ஒரு சர்ச்சுக்கு போறேன், நோட்டீஸ் கொடுங்க, நீங்க கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் இந்த தடவை ஓட்டு உங்களுக்கு தான், ஆனா தயவு செஞ்சு மக்களுக்கு நல்லது செஞ்சிருங்க. சூப்பர். அப்படிதான். ஸோ அவங்க எல்லாருமே மாற்றத்துக்காக ரெடியா இருக்கிறாங்கன்னா கட்டாயம் இந்த தடவை அந்த மாற்றம் நடக்கும். வேற லெவல். சூப்பர்ண்ணே. அடுத்த கேள்விக்கு போயிடலாண்ணே. 4வது கேள்வி, உங்க நம்பர் சொல்லுங்கண்ணே. 4. அதாவது தாவேக்கால வந்து காசு வாங்கிட்டு தான் போஸ்டிங் போடுறாங்க அப்படின்னு ஒரு சர்ச்சை ஒன்று போய், சர்ச்சைன்னு சொல்ல முடியாது, ஒரு விஷயம் ஒன்று, கருத்து ஒன்று போயிட்டு இருந்துச்சு. நீங்க அந்த மாதிரி ஏதாவது காசு கொடுத்து ஏதாவது சேர்ந்தீங்களா, இல்லை அதை எப்படி பாக்குறீங்க? எங்க தலைவர் ஒரு மாநாடு நடத்துறதுக்கு கூட 4 பேர்கிட்ட பைசா வாங்காம தான் மாநாடு நடத்தும். மற்ற கட்சியில பாருங்க, சீமான்லாம் திரள் திரட்டிட்டு இருக்காங்க. இந்த பெரிய பெரிய கட்சிக்காரங்களாம் அவங்களாம் பெரிய பெரிய கம்பெனிக்காரங்க வந்து இன்னைக்கு ஸ்பான்சர் பண்ணி மாநாடு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து என் தலைவர் வந்திருக்கேன்னா போஸ்டிங்க்கு எங்கன்னா பணம் கேட்பாரானே, அதெல்லாம் கிடையாதுண்ணா, அதெல்லாம் சும்மா வதந்தி தானே. இது வரைக்கும் யாருக்கிட்டையும் ஒரு போஸ்டிங்க்கு பணம்ன்றது ஒண்ணு கிடையாது. நீங்களும் அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல. கிடையாதுண்ணா. நீ வரைக்கும் உழைச்சவனை தவிர வேற யாருக்குமே வந்து தலைவர் மாவட்ட செயலர்ன்ற ஒரு பொறுப்பை போடவே இல்லைண்ணா. சூப்பர் சூப்பர். லாஸ்ட் கேள்விண்ணே, நம்பர் சொல்லுங்கண்ணே. லாஸ்ட் 8ண்ணா. நீங்க எதை ஆதரிக்கிறீங்க, இலவசமா இல்ல உதவி திட்டமா, எதை ஆதரிக்கிறீங்க? இலவசம்ன்றது எங்க தளபதி அவர்கள் இதை விலையில்லா விருந்தகம், புரியுதுங்களா? சூப்பர். விலையில்லா ரொட்டி பால் முட்டை திட்டம் அப்படின்னு தான் நம்ம இலவசம்ன்றது இலவசமே கிடையாது, நம்ம தவிர்த்திடலாம். ஸோ அப்போ வந்து உதவி திட்டங்கள் மட்டும்தான் தாவேக்கா ஆதரிக்குது. சூப்பர்
சூப்பர்ண்ணே. ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேன், இந்த ரெட் கார்டு கேள்வி நீங்கள் ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணலையா, இல்லை இவர் அவ்வளோ இது வந்து ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி எடுத்தாரான்னு தெரில. இப்படி ஒரு கேள்வி இவ்வளோ ஈஸியாக ஆன்சர் பண்ணி இதுக்கு நான் பார்த்ததே கிடையாது. நான் உண்மையிலேயே சொல்கிறேன், தாம்பரம் தொகுதி மக்கள் உண்மையிலேயே இப்படி ஒரு கேண்டிடேட் கிடைச்சதுக்கு உண்மையிலே பெருமைப்படணும். ஏன்னா இந்த தொகுதியில் இருக்க பிரச்சனைகளும் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. இது வரைக்கும் யார் யார் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்து அதை செய்யாமல் இருக்காங்க அப்படின்றது ஒரு பக்கம். ரெண்டாவது, இவரோட அந்த ஜேர்னி இருக்கு இல்லையா, இவரோட ஸ்டார்டிங் அந்த விஎம்ஐ, அதாவது மக்கள் இயக்கத்திலிருந்து இந்த தாவேகா கட்சிக்குள்ள இணைஞ்சி அதுக்கப்புறமா இப்போ வந்து வேட்பாளராக உங்களை வந்து சந்திக்கிறாரு, உங்கள் பிரச்சனைகளை கேட்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவரோட அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கும்போது தெரியுது, உண்மையிலே எனக்கு ஓட்டுரிமை இருந்தால் என் குடும்பத்தோட ஓட்டு அண்ணனுக்கு தான் போடுவேன். அந்த மாதிரி எனக்கே இப்போ தோணுது. உண்மையிலேயே சொல்கிறேன், தாம்பரம் தொகுதி மக்கள் இப்படி ஒருத்தரை மிஸ் பண்ணாதீங்க அப்படின்னு மட்டும் சொல்லிப்பேன். அதே மாதிரியான இந்த நேர்காணல் இதோட முடிச்சுப்போம். இது அடுத்த நேர்காணலில் வந்து உங்களை நான் வந்து சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் ஜெயிச்சதுக்கு அப்புறமா முதல் இன்டர்வியூ நம்ம சேனல்ல தான் கொடுக்கணும். கண்டிப்பான வாழ்த்துக்கள். தாம்பரம் தொகுதி மக்களுக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள், இது வரைக்கும் மாற்றி மாற்றி ஊழல் செஞ்சு இவங்க எல்லாமே நம்மளை அழிச்சது போதும். ஒரு கிளீன் தாம்பரத்தை உருவாக்கும், எல்லாரும் ஒன்று சேருவோம். இந்த ஒரே ஒரு தடவை எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி ஒரு விரல் புரட்சி, அதே தான் இப்போ நான் சொல்கிறேன், விசில் புரட்சி செய்வோம். இந்த ஒரு தடவை எங்களோட சேர்ந்து வாங்க, நம்ம எல்லாம் ஒரு புரட்சி செஞ்சு இந்த தாம்பரத்தை ஒரு கிளீன் தாம்பரமாக மாற்றுவோம். எங்களுக்கு ஒரே ஒரு தடவை ஒரு வாய்ப்பை கொடுங்க. உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரே ஒரு தடவை விசில் சின்னத்துக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க. தேங்க்யூ.